ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எப்படி டூடுல் ட்ராயிங் பண்ண போகிறோன்னு. அதாவது டூடுல் ட்ராயிங்னால் நார்மலாக ஒரு ட்ராயிங் தான். அது நம்மளை லைஃப்பில் பார்க்குறது இல்லை பிடிச்சதை வரைகிறது அப்படி. அதாவது இப்போ நம்ம ட்ராயிங்னால் நம்ம க்ரியேட்டிவாக இல்லை டாபிக் சம்மந்தப்பட்டவோ பண்ணுவோம். இது நம்மளுக்கு பிடிச்சது, நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம், என்ன பார்க்குறோம், அதெல்லாம் வரைகிறது தான் இது. இப்போ நம்ம ஏஐ பயங்கரமாக வளர்ந்துட்டு இருக்கிறதுனால நான் இப்போ ஏஐக்கு ரோபோட்ஸ் வரைஞ்சிக்கிறேன். இப்போ கொஞ்சம் ரோபோட்ஸ் வரைஞ்சிட்டேன். இப்போ அது ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னா ஆண்டனாஸ் இருக்கணும்ல, ஆண்டனாஸ் இருந்தால் தான் அது ரோபோட்ஸ். அதனால் ரோபோட்ஸ் வரைஞ்சிக்கிறேன். இதே மாதிரி நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கிறேன். அதாவது நீங்கள் இப்போ இது பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஒரு ஜாலி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு திங்கிங் ஸ்கில் அதிகமாகும். இப்போ நான் அந்த நம்மளுக்கெல்லாம் காது மாதிரி இருக்குல்ல, அதுக்கு ஒரு ஸ்மால் மெஷின் மாதிரி சைடில் வரைஞ்சிக்கிறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அது முடிக்க போகிறேன். அடுத்து நான் ரோபோட்ஸ்குள்ளே எமோஜிஸ் வரைய போகிறேன். ஃபஸ்ட்டு இது முடிச்சுக்கலாம். இது எனக்கு என்னன்னு தெரில, டெய்லி இது பண்ணும்போது இந்த நோட் ரொம்ப க்யூட்டாகிட்டே போகுது. இப்போ நான் இதுக்கு இந்த காதெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டேன் அந்த மெஷின். இப்போ நான் அதுக்கு எமோஜிஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸ்மைலி எமோஜி, க்ரையிங் எமோஜி, இந்த மாதிரி நீங்கள் உங்கள் திங்கிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் வரைஞ்சிட்ருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நான் ஃபுல்லாக வரைஞ்சிட்டேன் எமோஜிஸ். இப்போ நான் என் ஃப்ரெண்டு பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு டிஷர்ட் போட்டு பார்த்தேன். அதனால் நான் இன்றைக்கி பார்க்குறது தான் நான் வரைகிறது, அதனால நான் பாய்ஸ் அப்படிங்கிறத வரைஞ்சிக்கிறேன். இப்போ அதுக்கு 6 ஷேட் கொடுத்துக்கலாம், ஏன்னா அது சூப்பராக இருக்கும் இல்லையா, அதனால தான். பி பார்த்துக்கிறீங்களா, பி வரைஞ்சாச்சு. இப்போ ஓ, அடுத்து ஒய் அண்ட் எஸ். பார்த்தீங்களா, இனி எஸ் மட்டும்தான் இருக்குது. அடுத்து எஸ்ஸு வரைஞ்சாச்சு. இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சது வரைய போகிறேன், டென்னிஸ் பேட். எனக்கு நான் ரொம்ப பிடிச்சது டென்னிஸ், அதனால் நான் அதை வரைக்க போகிறேன். பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் அதுக்கு ஹேண்டில் வரையணும். இப்போ வரைஞ்சிட்ருக்கிறேன், ஹேண்டில் தான் வரைஞ்சிட்ருக்கிறேன். பார்த்திங்கன்னா இது ட்ராயிங் பிகினர்ஸ் கூட இது ஜாலியான இதாக இருக்கும். பிகினர்ஸ் இந்த மாதிரி வரைஞ்சி இது ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா அவங்களும் ஒரு ஈஸியாக வரைய கற்றுக்கலாம். இப்போ இமோஜி ஒன்று வரைகிறேன், எனக்கு இமோஜிஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால் இமோஜிஸ் வரைகிறேன். அதனால் இப்போ ஒரு இப்போ டாம்ஸ் அப்படிங்கிற கலர் பென்சில் என்கிட்ட இருக்குது. அதை நான் இப்போ இன்றைக்கி யூஸ் பண்ணேன். அதனால் அதில் இருக்க ஃபாண்ட்டை இப்போ வரைகிறேன். இந்த ஃபாண்ட்டில் எனக்கு வரையும் போது ஒரு ஜாலி கிடைக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ டாம்ஸுக்கு ஓ வரைகிறேன். இனி எஸ், டி இருக்குது, டாம்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம முடிச்சிடலாம். அடுத்து எனக்கு க்யூப்ஸ் அண்ட் ஸ்கொயர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது இன்விசிபிளாக இருக்க க்யூப்ஸ், ஸ்கொயர்ஸ், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்போ நான் ஒரு க்யூப் வரைஞ்சிருக்கேன், அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்கொயரும் வரையிறது. இது ரொம்ப ஈஸி தான். ஒரு ரெக்டாங்கிள் போட்டு லைன்ஸை சேர்த்து விட்டிங்கன்னா அது ஒரு இது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபாண்ட்ஸ், எனக்கு திரும்ப சொல்கிறேன், எனக்கு ரொம்ப ஃபாண்ட்ஸ் பிடிக்குங்கிறனால அந்த ஃபாண்ட்ஸ் போட்டுக்கிறேன். ஹெலோ அப்படிங்கிற ஃபாண்ட்ஸ் தான் போடுறேன். பாருங்க, நான் டிஃப்ரெண்ட் சைஸில் போடுறேன், ஏன்னா அப்போ தான்
ஒரு ட்ராயிங்கு ஒரு அழகு கிடைக்கும். அதனால் இப்போ போட்டுக்கலாம். இப்போ அதை சுற்றி பாக்ஸ் அந்த மாதிரி, இப்போ கீழே ஷேடோ விழுகிற மாதிரி, இல்லைனா 2வது பேஜ் அப்படி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து மேத்தமேட்டிக்ஸ் சம்மந்தமான சிம்பிள்ஸ்லாம் வரைய போகிறேன். அதனால் எனக்கு மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்குங்கிறனால அதுக்கு சிம்பிள்ஸ் வரைகிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், மல்டிப்ளிகேஷன் சைன், டிவிஷன் சைன், இப்போ வந்து மைனஸ் சைன், இதெல்லாம் டார்க் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அழகாக தெரியும். எல்லாமே லேசாக தான் நான் அவ்வளோ இருக்கல, அதனால் டார்க்காக கொடுத்துக்கிறேன். அடுத்து இப்போ ப்ளஸ்ஸு, இப்போ இதை முடிச்சுக்கலாம். பாக்ஸ் போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வரைகிறது ரொம்ப பிடிக்கும்னா இந்த சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மெயில் பாக்ஸ் வரைகிறேன். மெயில் பேப்பர், ஏன்னா எனக்கு மெயில், அந்த இமெயில், அந்த ஃபோட்டோஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் நான் என்ன வரைகிறேன்னு, ஒரு சர்ப்ரைஸாகவே இருக்கும். இதாவது நான் வந்து இது எலைட்டுங்கிறது ஒரு டைப் ஆஃப் ட்ராயிங் கம்பெனி தான். ட்ராயிங் கம்பெனியில் ட்ராயிங் பென்சில்ஸ் கம்பெனி. இது நிறைய கடையில் கிடைக்கிறதில்ல. இப்போ வந்து நான் அந்த எலைட்டுங்கிறதையும் முடிச்சிட்டேன். அது பக்கத்தில் இந்த இது வரும். இப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோன் வரைய போகிறேன். என்னோடய ஃபோனு இல்லை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கிறது இந்த மாதிரிலாம் இதில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ எனக்கு ரொம்ப ஃபோன் பிடிக்கும். அவ்வளோதான். இதுதான் ஒரு டூடுல் ட்ராயிங். இப்போ வந்து ட்ராயிங் நம்ம முடித்தாச்சு. அங்கங்கே டாட்ஸ் வச்சா டூடுல் ட்ராயிங் முடிச்சிடும். பார்த்திங்கன்னா நான் பெயிண்ட்டு எனக்கு ரொம்ப பெயிண்ட் பிடிக்குங்கிறனால இப்போ பெயிண்ட் திங்ஸ் வரைய போகிறேன். பெயிண்ட் பாக்ஸ் வரைஞ்சாச்சா. அடுத்து பெயிண்ட் ப்ரஷ் வரைஞ்சிட்டுக்கிறேன். இப்போ வரைஞ்சாச்சா. இப்போ அங்கங்கே டாட்ஸ் வச்சுக்கலாம். டாட்ஸ் வைக்கிறது ஒரு க்யூட்னஸை கொடுக்கும். பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் டாட்ஸ்லாம் கொடுத்தேன். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து ரிசல்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.